நியாயங்களுக்கும் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கர்நாடக அரசு எந்த விதமான ஒப்புதலும் பெற முடியாத அமைப்புகளிடமிருந்து பெற முடியாத அளவில் உச்ச நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் மேகதாது அணை கட்டுவதற்கு திட்டங்களை போட்டது மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பதற்கிறத மிகப்பெரிய தமிழ்நாட்டின் வாழ்வாதார உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு பேர் அபாயத்தும் ஆகும். ஆகவே இதை தடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை திராவிடர் கழகம், ஒத்த கருத்துள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அது மாதிரி அத்தனை கட்சிகளை எல்லாரும் இணைத்து பல கட்சிகள் தமிழ்நாடு எங்கும் இந்த உணர்வுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு முதல் தளமாகத்தான் இந்த திருவாரூரை டெல்டா பூமியை தேர்ந்தெடுத்து குறுகிய காலத்திலே அறிவிப்பு நடத்தி இதை தயாராக இருக்கிறோம். இதற்கான ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை தேவைப்பட்டால் நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை மௌனம் சாதிப்பதோ அல்லது வெறும் மனு கொடுத்து விட்டோம் தடுப்பு நிறுத்துங்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது. திட்டவட்டமாக தமிழ்நாட்டிலே எப்படி அது பாதிப்பது என்பது அரசாங்கம் இதை முக்கிய பங்காற்ற வேண்டும். பங்காற்றாமல் வெறுமனே பிரதமரை சந்தித்தோம், அவரிடம் இந்த கோரிக்கைகளை வைத்தோம் என்று சொல்வது ஒரு கட்டம், அது தேவைதான். ஆனால் அதையும் தாண்டி அடுத்த கட்டத்தில் அவருடைய செயல் திட்டம் என்ன என்பதை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் உண்டு. ஆகவே அதை எதிர்பார்க்கிறோம். என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு உரிய பதில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிய உரிமைகளை பாதுகாக்கின்ற அத்தனை உணர்வாளர்களுக்கும் தேவை. ஒன்றுபடுவோம். இதில் அரசியல் இல்லை, மாறாக உரிமை இருக்கிறது, வாழ்வாதார உரிமை இருக்கிறது. அதுதான் துணை முதல்வராக இருக்கும் போது தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை சிவகுமார் எடுத்தாப்புல, இப்ப முதல்வர் தான் மாறிட்டாங்க. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, என்னன்னா எரிகிற அந்த மறுக்கிற வானல்ல இருந்து நெருப்புலயே விழுந்த மாதிரி. இப்ப வானல்ல இருக்கும் போது கொதிக்கும், நெருப்புலயே விழுந்த என்னவோ அந்ததான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாட்டு நிலைமை என்ன வருது? தமிழ்நாட்டு நிலைமை பார்க்குறீங்களே, தமிழ்நாட்டு நிலைக்கு நீங்க தானே, ஊடகங்கள் தானே காரணம். ஆகவே அந்த ஊடகங்கள் தான் இதுக்கு சரியான பதில் சொல்லுவோம். தமிழக அரசு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கணும்? மேகதாது விஷயத்துல தமிழக அரசு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கணும்? ஏன்னா பல்வேறு கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம்னு சொல்றாங்க. அவங்களோட நிலைப்பாட்டு கூட்டத்தையும் தாண்டி தமிழ்நாடு அரசுக்கு என்று தனியே என்ன இதை தடுப்பதற்கு என்ன திட்டங்கள் இருக்கிறது? ரெண்டு வகையில செய்யலாம். நீதிமன்றம் ஒரு வகையான போராட்ட களம், இன்னொன்று மக்கள் மன்றம். அந்த மக்கள் மன்றம் அதை பார்க்க வேண்டும். இரண்டையும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற அக்கறை கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். இன்னொன்றையும் கூட திராவிடர் கழகம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறது. என்னவென்று சொன்னால், கர்நாடகத்துல அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மாறுபட்ட கட்சிக்காரர்களாக இருந்தாலும், விமர்சனம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும், பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் மற்ற வேறு சில கட்சிகள் கர்நாடகத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுடைய காவிரி உரிமைகளை அங்கீகரிக்க கூடாது என்பதில எல்லா கட்சியும் ஒரே குரல்ல பேசுறாங்க, ஒரே அடியா இருக்கிறாங்க. அதை நாம பின்பற்றணும். அதை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் உண்டு. ஏனென்றால் இதில் அரசியல் தேவையில்லை, இதிலே முழுக்க அரசியல். இது அரசியல் அல்ல, மாறா அரசியல். அரிசி உண்டாதான் சாப்பிட முடியும், வாழ்வாதாரம். ஆகவேதான் முக்கியமாக பார்க்கலாம், இது துவக்கம். இந்த போராட்டங்கள் நீடிக்காத அளவுக்கு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டிய மகத்தான பொறுப்பு ஒன்றிய அரசையும் சேர்ந்தது. ஏன்னா ஒன்றிய அரசு சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறார் பிரதமர் அவர்கள். சரி, ஒரே நாடு இருந்ததுன்னா அந்நிய நாடுகளுக்குள்ள தண்ணீர் பிரச்சனை எல்லாம் உடனே தீருது. ஆனா ஒரே நாட்டுக்குள்ள அவரை தூக்கி இருக்க கூடாது. தாயும் பிள்ளையும் ஒன்றென்றாலும் வாயும் வயிறும் வேறு என்பது கிராம பழமொழி. அதுபடி நடந்துக்கிறவர். நன்றி.